பரத்திலிருந்து வருகிற ஞானம். யாக்கோபு 3 அதிகாரம் 17 பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிற ஞானத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் 14 முதல் 16 வரையுள்ள வசனங்களில் சொல்லப்பட்டதை 764 செய்தியில் தியானித்தோம். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை குறித்து இப்பொழுது நாம் தியானித்து கொண்டிருக்கிற 17 வசனத்தில் விளக்கமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமுள்ளதாயிருக்கும், அதாவது நமக்குள் பரிசுத்தத்தை உண்டு பண்ணுவதற்கு ஏதுவான ஞானமாய் இருக்கும். இரண்டாவது, பரத்திலிருந்து வருகிற தேவ ஞானம் சாந்தத்தை உண்டு பண்ணுகிறதாய் இருக்கும். சாந்தத்தையும் இணக்கத்தையும் உண்டு பண்ணும், அதாவது 16 வசனத்தில் சொல்லப்பட்டபடி கலகத்தையும் துர்ச்செய்கைகளையும் உண்டு பண்ணுகிற பேய்த்தனத்துக்குரிய ஞானமாய் இராமல் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஞானமாய் இருக்கும். மூன்றாவது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் இரக்கத்தாலும் நற்கனிகளிலும் நிறைந்ததாயிருக்கும். ஆவியின் கனிகளை, அதாவது கலாத்தியர் 5 அதிகாரத்தில் 22 மற்றும் 23 வசனங்களில் சொல்லப்பட்ட ஆவியின் கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இவைகளை உண்டு பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். நான்காவது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் பட்சபாதம் இல்லாததாயும் இருக்கும். ஐஸ்வர்யவான், தரித்திரன், வேண்டியவர்கள், வேண்டாதவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் மத்தியஸ்த நிலையில் இருந்து பேசி ஆவிக்குரிய காரியங்களை நிறைவேற்றுகிற அளவிற்கு பரத்திலிருந்து வருகிற ஞானம் இருக்கும். ஐந்தாவது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் மாயமற்றதாயும் இருக்கும். அதில் எந்த விதமான சுயநலமோ வஞ்சகமோ இல்லாமல் இருக்கும். பரத்திலிருந்து வருகிற ஞானம் இவ்வளவு சிறப்புகள் உள்ளதாய் இருக்கும். யாக்கோபு 1 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. இந்த உலகில் காணப்படும் சகல அதிகாரங்கள் கூட பரத்திலிருந்து தான் உண்டாகிறது. பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது என்று இயேசு கிறிஸ்து யோவான் 19 அதிகாரம் 11 வசனத்தில் பிலாத்து என்ற தேச அதிபதியை பார்த்து சொன்னார். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ரோமர் 13 அதிகாரம் 1 வசனத்தில் வாசிக்கிறோம். பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய மனுஷ ஞானம் எதற்கும் பயன்படாது, பயன் தராது. ஆவிக்குரியவர்களாகிய நாம் பரிசுத்த ஆவியானவர் மூலம் உண்டாகிற பரத்திலிருந்து வருகிற ஞானத்தையே நம்முடைய பலவிதமான சூழ்நிலைகளில் பயன்படுத்த ஜப சிந்தையுடன் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.